ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் புதினா சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ஐடியா. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணி 1.5 கப்பு எடுத்து ஊற போட்டிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 2 கை அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக பட்டை 1 இன்ச் அளவுக்கு, 4-5 லவங்கம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைக்கணுங்கிறதுல நல்லா மையவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். நீளமாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இதில் காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய் சேர்த்துருக்கேன். காய் சேர்த்திங்கன்னா நல்லா பிரியாணி மாதிரி வரும். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் சேர்க்குறேன். காயெல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பாஸ்மதி அரிசிங்கிறதுனால நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் புழுங்கல் அரிசினா 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு லைட்டாக கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலக்கணுங்கிறது இல்லை, கலக்கிட்டு மூடி போட்டு கரெக்டாக 3 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேமில். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். 2லேருந்து 3க்குள்ளேயே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த புதினா சாதம் இல்லை புதினா பிரியாணி மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 20 மினிட்ஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான புதினா சாதம் குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.